வந்து எப்படி வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வந்து ஆட் பண்றது பார்க்கலாம். அ அதுக்காக நான் வந்து கஸ்டமருடைய நம்பர் போட்டு ஆல்ரெடி நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஓகே. அண்ட் நான் என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ அதையும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ கீழ வரும்போது இங்க டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு காட்டும்ல, இந்த ப்ரொசீட் டூ செக்கர். அதுக்கு மேலேயே இந்த சார்ஜஸ்ல வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ன்னு ஒண்ணு காட்டும் பிளஸ் சிம்பல்ல. ஸோ நான் இத கிளிக் பண்ணிட்டு, அம் ஓகே. டிஸ்கவுண்ட் எவ்வளவு அப்படின்ட்டு நான் இங்க குடுத்துக்கிறேன். அக்கவுண்ட் அமௌண்ட் வந்து நான் 1000 குடுத்துக்கிறேன். ஸோ என்ன ரீசன்? ஆ ம் சரி. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வந்து எதுக்காகன்னா, ஆ எக்ஸ்சேஞ்ச் ஏதாவது பேலன்ஸ் இருந்ததுன்னா, அத வந்து மென்ஷன் பண்ணி, அத வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ல ஆட் பண்ணுவோம். ஸோ நான் இங்க வந்து ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் ஆ சேஞ்ச் பேலன்ஸ் குடுத்துக்கிறேன். குடுத்து சேவ் குடுத்து, ஸோ இப்போ அதோட சேவ் ஆகி தான் அதாவது அதோட மைனஸ் ஆகி டிஸ்கவுண்ட் என்னது? அது கொஞ்சம் ரெட்யூஸ் ஆகும் அமௌண்ட். ஸோ இருக்கிற இருக்கிற அமௌண்ட்டோட அந்த ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் அமௌண்ட் வந்து ரெட்யூஸ் ஆகி டோட்டல் அமௌண்ட்டா காட்டுது. ஸோ இதுதான் வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வந்து எப்படி ஆட் பண்றதுக்கான வீடியோ.